ராகு திசை. ராகு திசை யாராருக்கெல்லாம் நடக்குதோ இந்த கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே ராகு தசை நடப்பில் வரலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுக்குள்ளே உங்களுடைய தசாபுத்தி இருப்புக்கேற்ற மாதிரி 24 வயசுக்குள்ளே இந்த ராகு தசைங்கிறது முடிவுக்கு வந்துடும். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2024ங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது, ஜென்ம ராசியிலே கேது பகவான். இது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமே தவிர 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய கஷ்டங்கள் இல்லை. திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்கள்னாக்கா 20-22 வயசுக்கு மேலே திருமண முயற்சிகள் நடக்குது அப்படின்னாக்கா சிறு தடைகள் கொடுக்கும். இது மே மாதம் வரைக்கும் தடைகளை கொடுக்கும், மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். மே மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம். ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். எந்த ஒரு பாவகிரகங்கள் ராசியில் இருந்தாலும் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருந்தாலும், மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும், உங்கள் ராசிக்கு குருவோட பார்வை மே மாதத்துக்கு பிறகு கேது பகவான் மேல் பதியும் போது, அதாவது உங்கள் ராசிக்கு பதியும் போது மனக்குழப்பங்கள் நீங்கும், மனசு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதுவுமே கொஞ்சம் தெளிவான முடிவு அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம். சுயத்தொழில் சார்ந்து நீங்கள் பிரச்சனைகளில் இருந்தாலோ இல்லை சுயத்தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட குரு பயிற்சிக்கு பிறகு தொடங்கலாம். கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது தொழில் சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்காது, நிறைய தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும். பார்த்து கவனமாக பண்ணுறது நல்லது. பெரிய ஒரு முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. அது இல்லாத ஷேர் மார்க்கெட்டு, அடுத்தவங்களை நம்பி எந்த காசு போடுறதா இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி குரு எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் குரு, குருவோடைய நகரவுகளை வச்சு தான் இந்த வருடம் எப்படி இருக்குது, ராகு பகவான் என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது சிறு சிறு மனசஞ்சலங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி. இது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை முடியக்கூடிய காலகட்டங்களில் இருப்பீங்க. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த முடியக்கூடிய காலங்களில் இருப்பீங்க. இல்லை படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால், இப்போ படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ சித்திரையாக இருந்தாலும் சரி, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்தீங்கன்னாக்கா படிப்பில் இது வரைக்கும் தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள்லாம் மாறும். மன சோர்வுகள் நீங்கும். படிப்பில் தெளிவான முயற்சிகளை பண்ணுவீங்க. இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்கள் கொடுத்துருந்தா கூட படிப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில், அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா அந்த ராகு திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகபட்சமாக கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் எந்த வித தடைகளும் இருக்காது. ராகு தசை அப்படிங்கிறது இளவயது காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பை கொடுத்துரும், திருமண பாக்கியத்தையும் கொடுத்துரும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். சனியோட வீட்டில் இருந்தோ சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக வரன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா சனியோட தொடர்பில் சனியோட வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டுமே. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, கலத்திரஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பண்ணணும். எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்தங்கவுத்துன்னு பண்ணக்கூடாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போதும் கேது பகவான் ராசியிலே இருக்கும்போதும் திருமணம் சார்ந்து முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலோ சனியோட தொடர்பில் இருந்தாலோ உங்கள் லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையும் நல்லா கொடுத்துரும், வேலை வாய்ப்பையும் நல்லபடியாக உங்களுக்கு கொடுத்துரும். 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதிகப்படியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சுயத்தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு தசை நடப்பில் வந்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ராகு தசையில் படிப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் 2024 உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த வருடங்களாக 2023 பொறுத்த வரைக்கும் வேலை தேடி இருப்பீங்க, ஆனால் வேலை கிடைச்சிருக்காது. அது மூலிமா நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும், அலைச்சல்களை கொடுத்துருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த 2024 இருக்காது. உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை கொடுக்கும். பண வரவுகள் ஒரு சிலருக்கு உண்டு.
இந்த ராகு தசை அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரன் பார்த்துட்ருப்பீங்க. அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இள வயசு காலகட்டத்தில் இந்த ராகு தசை வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட தொடர்புலையோ சனியோட வீட்டிலேருந்து ஒரு சிலருக்கு வந்து தசை நடத்தும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறது. இந்த ராகு தசைங்கிறது நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏன் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கல அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிகுந்த பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கும், பண வரவுகளை கொடுத்துட்டே இருக்கும், திருமண முயற்சிகளில் கூட வெற்றியை கொடுக்கும். திருமணத்தில் மட்டுமே உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிற இடம் வந்து அவயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல மறையும் போது பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பச்சோந்தி கிரகம், நிழல் கிரகம், எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ வரன் தேடி போயிருப்பீங்க, அந்த வரன் சரியான அமைப்பில் கிடச்சிருக்காது, வீடு வரைக்கும் வந்துட்டு அந்த வரன் வந்து கட் ஆகுது, நிறைய வரன்கள் வருது, இருந்தாலும் சரியான பதில் இல்லை, எங்களுக்கு பிடிச்ச வரனே வருது ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது, திருமணம் வந்து எங்களுக்கு கூடியே வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு கவலைகள் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. 2024 பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்புகளை இல்லை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் வந்து உங்களுக்கு முதல் 4 மாதங்களுக்கு பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வர்றதுனால பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும், திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குருபகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடத்தை தான் பார்வை பார்த்துருந்தார். ஆனால் குடும்ப ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு பதிகிறதும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு தீரும். குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 2024 ஆரம்பம் 4 மாத காலங்கள் மட்டுமே வேலை பளு அதிகமாக இருக்கும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு வேலை பளு கம்மியாகவும் மன அழுத்தங்கள் உங்களுக்கு தீரும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து கடன் பிரச்சனைகள் இருக்காது. சின்ன சின்ன ஒரு உபாதைகள், அதாவது மருத்துவ செலவுகளாக குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதாவது லேட் மேரேஜ் இருக்காங்க இல்லையா, வயதான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் 30 வயசுக்கு மேலே 32 வயசுக்கு மேலே எனக்கு திருமணம் ஆகலை, சரியான வரன் அமையலை அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் சரியான வரன் அமையும். உங்களுக்கு ஏன் சரியான வரன் அமையலை அப்படின்னாக்கா, ராகு பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்தாலோ சனியோட தொடர்பில் இருந்தாலோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ அந்த தசை ஃபுல்லாகவே உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அது தெளிவான ஒரு பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொண்டீங்கனாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போயிருக்காங்க. திருமண வாழ்க்கை வந்து கசப்புணர்வுகளை கொடுத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். நன்றி.